ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயே முதல் விஷயமே பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா 20,000 கூடாரங்களே இதுவரையும் இஸ்ரேல் உள்ள விட்டுருக்காங்க. போர் நின்னதுக்கு பிறகு ஏன் நம்ம கூடாரத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா, அங்கே வீடு இல்லை. வீடு இருந்தால் தானே வீட்டை பற்றி பேச முடியும். அங்கே வீடுன்னு ஒன்று இல்லவே இல்லை, ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இல்லவே இல்லை, முகாம்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை. நம்மளுடைய நாட்டில எல்லாம் முகாமை பற்றி அதிகமான பேச்சுகள் இருக்காது. ஆனால் போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முகாம் இருக்கும். அந்த முகாமில் மக்கள் வேற வழியே இல்லாமல் தங்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்குன்னு வீடு சொந்தமான இடம் இருக்காது. அப்போ கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. அதுலேயும் அகதிகள் முகாம்னு இருக்கு. அவங்க அகதியாக தங்கி கொண்டு இருப்பாங்க. அனாதைகள் முகாம்கள் இருக்கு, அங்கே அனாதைகளும் இருந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி முகாம்களில் தான் தங்கிட்டு இருந்தாங்க. அதையும் அழிச்சதுக்கு பிறகு ஒரு பில்டிங்னு அங்கே ஒன்றுமே இல்லை. சிமெண்ட் பூசின மாதிரி ஒரு வீட்டை பார்க்கறது அங்கே கஷ்டங்கிறாங்க. அப்படி ஒரு வீடு இருந்தால் அதுக்குள்ளே போய் இருக்கிறது இதுக்கு மேலே ஆபத்துங்கிறாங்க. ஏன்னா வீடுகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் அடிச்சுட்டு இருக்காங்கன்னா வீட்டுகளுக்குள்ள போய் இருந்தோம்னா மறுபடியும் அடிப்பாங்க. அதனால வீடே இல்லை. அப்ப வீடு இல்லாம இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் கூடாரத்துல தான் தங்கணும். அந்த கூடாரம் அந்த டென்ட் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கிளைமேட்டுக்கு வெள்ளம் புகுந்து காத்துக்கள் எல்லாமே பிச்சுட்டு போயிருச்சு. ஏன்னா இருக்கக்கூடிய மிஞ்சிய பொருட்களை வைத்து அவங்க செஞ்சிருக்கிறதுனால அதையெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. அங்க இருக்கக்கூடிய 2.25 மில்லியன் மக்களுக்கு வீடு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் 20,000 கூடாரங்களை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த 20,000 எத்தனை பேர் தங்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு கூடாரத்தில் அதிகபட்சம் அந்த குடும்பத்தை சேர்ந்து ஒரு 4 பேர் தங்கலாம். அது வேற ஒரு இடமும்லாம் இருக்காது. சும்மா ஒரே ஒரு சின்ன இடம், ஒரு 10க்கு 10 தான் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? ஒரு 4 பேர் தங்கலாம்னா வெறும் 20,000 தான் கொடுத்துருக்காங்க. 1,00,000 மக்கள் தான் தங்க முடியும். அப்படியே கணக்கு போட்டாலும் இல்லை, ஒரு 1,50,000 மக்கள்னு போட்டால் கூட அங்கே 22 லட்சம் மக்கள் இருக்காங்க. அப்போ 22 லட்சம் மக்களுக்கு 1,00,000 மக்களுக்கு வீடை கொடுத்தா என்ன பண்ண முடியும்? அந்த கூடாரத்தை கூட இப்படிதான் படுறாங்க சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்பவே அநியாயமாக இஸ்ரேல் செய்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டனத்தை காசா தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் அந்த மக்களுக்கு எந்த ஒரு அத்தியாவசியமான விஷயமும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்றா இருக்கு. இப்படி ஒரு பக்கம் வீடுனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுட்டாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தலைவர்களை இப்போது தொடர்ச்சியாக குறி வைக்கிறாங்க. லெபனான்ல இந்த வேலையை தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இந்த போர் நின்றுச்சு. லெபனான் போர் நின்று 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. திரும்ப திரும்ப அவங்களுடைய லெபனானுடைய அந்த போராளி குழுவை சேர்ந்து ஏதாவது ஒரு நபர் எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது அவங்களை குறி வச்சு தாக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் சேர்ந்து அழிக்கப்படுவாங்க. அதே தான் இப்ப காசால பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அக்டோபர் 7க்கு முன்னாடியே அவர்கள் நினைச்சிருந்தா இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து அங்க இருக்கக்கூடிய ராணுவம் காசாவுடைய போராளிகளுடைய தலைவர்களை அழித்திருக்க முடியும். ஒரு தலைவர் இல்ல, 2 தலைவர் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 6-7 முக்கியமான தலைவர்கள், நமக்கு தெரிந்த தலைவர்களையே என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த 1.5 வருஷத்துக்குள்ள இப்ப போர்ல என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் தாக்கி இருக்காங்க, குறி வச்சாங்க. ஈரான்ல வச்சு அடிச்சாங்க, கத்தார்ல வச்சு அடிச்சாங்க, காசாக்குள்ளேயே வச்சு அடிச்சாங்க. நம்ம எல்லாமே பார்த்திருக்கோம். எத்தனை பேர்த்த பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னு முதல்ல அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது பொய்யா இருக்கும். அப்படியே சொல்லி 10 தடவை சொல்லி 11வது தடவையாவது என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. நமக்கு தெரியும் உபைதா அவர்கள், அபு உபைதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்வார்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக குறி வைக்கப்பட்டாங்க. இப்ப இஸ்ரேலுடைய டார்கெட் என்னன்னா, தலைவர்கள்னு யாரும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு போராளி குழுவை அழிக்கவே முடியாது. ஆனா தலைவர்களை அழிச்சிட்டா அது என்ன ஆயிரும், அந்த குழு செயலிழந்துரும் சொல்லிட்டு தான் லெபனான்லயும் தொடர்ச்சியாக அதே வேலையை பண்றாங்க, காசாலையும் தொடர்ச்சியாக அதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு காரணமாகத்தான் இப்போது பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக காசாக்குள்ள இருந்த தலைவர்கள் எல்லாமே பல பேர் இந்த 2 வருஷத்துக்குள்ள குறி வைக்கப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலுடைய டார்கெட்டை இப்போதைக்கு அந்த போராளி குழுவுடைய தலைவர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் என்ன பண்ணிருக்காங்க, தகவல் கொடுத்திருக்காங்க. இது இன்னொரு பக்கம் போயிட்டு இருந்தா, இப்போ ஒரு பெரிய நல்லது நடந்திருக்குன்னு சொல்லணும். என்ன நல்லது நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்த துரோகி கும்பல் அப்படியே சரணடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இப்ப அங்க காசாக்குள்ள பாத்தீங்கன்னா 2 பிரிவா நம்ம பிரிச்சிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா போராளிகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா துரோகிகள். போராளிகள் யாரா இருப்பாங்கன்னா, போராளிகள் 14 குரூப் இருக்காங்க. 14 குரூப்புக்குமே தனித்தனி ரூல்ஸ் இருக்குது. அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி கொள்கை இருக்கு. நிறைய ஆட்கள் தனித்தனியா இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஒரே விஷயத்துல ஒன்றுபடுவாங்கன்னா அது பாலஸ்தீன சுதந்திரம் அப்படிங்கிறதுக்காக அந்த போராளிகள் ஒன்றுபடுறாங்க. அதனால 14 குரூப்ஸா பிரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்குள்ள அதுல கருத்து வேறுபாடு இருந்தாலும் பாலஸ்தீன சுதந்திரத்துல ஒத்துமையா இருக்கிறாங்க. அவங்கள ஒரு பக்கம் வச்சுட்டா, இன்னொரு பக்கம் துரோகிகள். அவங்களுக்கு பாலஸ்தீன சுதந்திரம்லாம் முக்கியம் இல்ல. அவங்களுக்கு பாலஸ்தீனத்தை பிடிச்சி என்ன பண்ணுவோம், இஸ்ரேல் கையில கொடுத்தாவது நாமளும் மஹ்மூத் அப்பாஸ் மாதிரி என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பதவியில இருந்துட்டு காசை வாங்கி தின்னுட்டு உட்காந்துக்கலாம். நமக்கு பேரும் பதவியும் முக்கியம், பாலஸ்தீனம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிற துரோகிகள். அதுலதான் இந்த அபு சபாப் என்ன பண்ண போற வாரம் கொல்லப்பட்டான். அதுக்கு பிறகு இப்போது காசால இருந்து என்ன பண்ணிருக்காங்க, காசாவுடைய நீதிமன்றம் செயல்பட்டு இருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க 10 நாளைக்குள்ள யாரெல்லாம் அந்த அபு சபாவுடைய டீம்ல இருந்தாங்களோ அவங்க அப்ரூவரா மாறினா நாங்க என்ன பண்ணிடுவோம், அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்குறோம்னு இருக்காங்க.
இஸ்ரேல் ஒரு விஷயத்த சொன்னா அவன் பொய்யா தான் செய்வான், அவன் காப்பாற்ற மாட்டான். ஆனா காசால இருக்கிறவங்க ஒரு விஷயத்த சொன்னா அதை காப்பாற்றுவாங்க. அதனால இப்ப வந்து சரணடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை இல்லை, பொது மன்னிப்பு கிடைக்க போகுது அப்படிங்கறதுனால காசாக்குள்ளேயே அவங்க வாழ்ந்துக்கலாங்கிறனால இப்ப அந்த அபு சபாபுடைய டீமை சேர்ந்த எத்தனையோ பேர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொது மன்னிப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு கண்காணிப்பாங்க. எப்படி கண்காணிப்பாங்கன்னா திருப்பி இவங்க வந்து இஸ்ரேலுடைய பேச்சு கேட்டு எந்த நாசகரமான காரியம் பண்ணலையா அப்படிங்கறத மட்டும் கண்காணிக்கிறாங்க. மற்றபடி அவங்களுக்கு தண்டனை கிடையாது, அவங்க காசாக்குள்ளேயே வாழ்ந்துக்கலாம், அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்ப அப்படி பார்க்கும்போது கூட்டம் கூட்டமா வந்து அந்த துரோகிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சரணடைறாங்க. இது பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா நம்ம எதிரியை கூட சமாளிச்சிடலாம், துரோகியை சமாளிக்கிறது தான் கஷ்டமா இருக்குது. அப்படி இருக்கும்போது துரோகியே என்ன ஆயிருக்கா, அழிக்கப்பட்டிருக்காங்கிறது ஒரு பெரிய ஆதரவான ஒரு விஷயமா இருக்கு. அந்த மக்களே சந்தோஷப்படுறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல். அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.